எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அடி வாங்கம்மா. தூங்கி எந்திரிச்சிட்டியாப்பா? ஆமாம்மா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான். சரிப்பா. நித்யா அவன் ஏதாச்சும் சாப்பிட்டானாமா? மருந்து மாத்திரை கொடுக்கணும்ல. அத்தை இப்பதான் அத்தை எந்திரிச்சிருக்காரு, இதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். சரிடா, அவனுக்கு சூடா கஞ்சி காய்ச்சி தான் கொண்டு வந்திருக்கேன், அதுவே கொடுக்கலாம். வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான் பத்தியா, அதனாலதான் இன்னைக்கு கஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன். சரிங்க அத்தை. காலையிலே நர்ஸ் வந்தாங்க அத்தை, அவங்க கிட்ட கேட்டேன். ஏன்னா அவங்க கொடுக்குற சாப்பாடும் நல்லா தானே அத்தை இருக்கு, அதனால கேட்டேன். இதுக்கப்புறம் வீட்டு சாப்பாடே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலான்னு சொன்னாங்க. அது இந்த மாதிரி லைட்டா தான் அத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்க சொன்னாங்க, அதுவே கொடுக்கலாம். சரிடா, இரு நான் கொண்டு வரேன். கஞ்சி தான் இருக்கு, ஆதி குடிச்சிடணும். மா, என்னால எதுவுமே அந்த அளவு சாப்பிட முடியலம்மா. வாயெல்லாம். எனக்கு புரியுதுடா, ஆனா அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா சொல்லு? ஒரு நாள்ல எத்தனை இன்ஜெக்ஷன் போடுறாங்க, எத்தனை மாத்திரை கொடுக்குறாங்க, இதெல்லாம் பத்தாததுக்கு அப்பப்ப ட்ரிப்ஸ் வேற வந்து போட்டுட்டு போறாங்க. இவ்வளோக்கெல்லாம் உடம்பு தாங்கணும்லப்பா. அதான் நான் கஞ்சி தான் கொண்டு வந்திருக்கேன், இப்போதைக்கு அது குடி, சரியா? ம் கொடுங்க அத்தை, நானே கொடுக்குறேன். இல்லடா நித்யா, பரவாயில்ல, நீ போய் உட்காரு போ, நான் பாத்துக்கிறேன், நான் கொடுக்குறேன்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, கொடுங்க, நானே கொடுக்குறேன். நீங்க கோவிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க போய் உட்காருங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன், கொடுங்க. சரிடா, இரு கொண்டு வரேன். எங்க சாப்பிடலாமா? நித்யா, என்னங்க? நான் உன்னை கேட்கட்டுமா? கேளுங்க. ஏன் நித்யா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல? என்னங்க இப்படிலாம் கேக்குறீங்க? நீங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்க? இல்ல நித்யா, எனக்கே தெரியுது. நாலு நாளா உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். கொஞ்ச நேரம் கூட உனக்கு ரெஸ்டே இல்லைல்ல. எப்போ நான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாலும் கண்ணு முழிக்கிறப்போ நீ தான் என் முன்னாடி இருக்க. எனக்கு என்ன வேணும்னாலும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்ல. ஏய், எதுக்கு இப்ப அழாத நித்யா. அத அப்புறம் நீங்க கேட்டது மட்டும் சரியா? நீங்க என்ன கஷ்டப்படுத்திட்டீங்க, என்னாலதான் உங்களுக்கு கஷ்டம். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, நான் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. நான் வந்த நேரம் தான் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன? அது உன்கிட்ட நான் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லியிருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப இப்படிதான் பேசுவேன்ல. எத்தனை முறை சொல்றேன் நித்யா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தா உன் மேலேயே அதெல்லாம் தப்பு தூக்கி போட்டுக்காத. நீ இதுல என்ன பண்ண சொல்லு? இங்க பாரு, இந்த மாதிரி பேசுறதா இருந்தா என்கிட்ட நீ பேசவே வேண்டாம். இங்க உண்மைதான் நித்யா சொல்றேன். திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசுறதா இருந்தா என்கிட்ட நீ பேசாத. முதல்ல என் முன்னாடி இப்படி அழுதுட்டே இருக்காத. நீ அழுறது எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. நான் அழல. இப்படி இரு, இதுதான் நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் முதல்ல அழுக்காத. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அழமாட்டேன். அதே மாதிரி இதுக்கப்புறம் திரும்பவும் நீங்களும் அந்த மாதிரி பேசக்கூடாது. இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? திரும்ப திரும்ப அப்படியே பேசுனீங்கன்னா அப்புறம் பாத்துக்கோங்க. சரி, நானும் பேச மாட்டேன், நீயும் பேசக்கூடாது. ஓகே? இப்போ சாப்பிடலாமா? ஆனா கொஞ்சமா போதும். சரி, இப்போ கொஞ்சமா சாப்பிடுங்க, அப்புறம் திரும்பியும் பசிக்குதுன்னா அப்ப திரும்பவும் தரேன், சரியா? என்னை காணவில்லை நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. நான் நிழலில்லாதவன் தெரியாதா, இருங்க, தண்ணி கொடுக்குறேன். புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா அன்பே அன்பே. சார். ஆ, சொல்லுங்க பிரியா. என்னாச்சு சார், ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஏதா ப்ராப்ளமா? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா, சும்மாதான். இல்ல சார், நானும் காலையில இருந்து உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்ப டல்லா தான் இருக்கீங்க. என்னாச்சு சார்? 2 நாள் ஆபீஸ்க்கும் வரல, லீவ் போட்டிருந்தீங்க, இன்னைக்கும் இப்படியே இருக்கீங்க, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா, சும்மாதான்.
உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நான் டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டேன் சார். உங்களுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல சார். ஆனால் ஒன்று சார், எப்போவும் நம்ம மனசில் ஒரு கஷ்டம் இருக்கப்போ பக்கத்தில் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணோம்னா நம்ம மனசில் இருக்க பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டாக தான் சார் கேட்குறேன். உங்களுக்கு என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஆனால் மனசுலே வச்சுக்காதீங்க. யார்கிட்டயாச்சும் சொன்னால் பாரம் குறையும்னு தோணுதோ அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசிடுங்க சார். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். புரியுது பிரியா. மனசுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தா பரவாயில்ல. அத ஈஸியா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி அந்த மனசு ஆறுதல் தேடலாம். மனசு ஃபுல்லா கஷ்டம் மட்டும் இருந்தா என்ன பண்ண முடியும்? சார், என்ன சொல்கிறீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன பிரியா, இதுவரையும் ஆஃபீஸ்ல யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன். பட் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் ஒருத்தர்கிட்ட பேசினா மனசு நிம்மதியா இருக்கும்னு தோணுது. அதனால மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ப்ளீஸ் நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாமே. சார், கண்டிப்பாக நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட நம்பி ஒரு விஷயத்த சொன்னா அதை நான் எதுக்கு சார் மற்றவங்க கிட்ட சொல்ல போகிறேன்? நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம். அது ம், இந்த கம்பெனியோட எம்டி கார்த்திக் சார் இருக்காருல்ல, ம், ஆமாம். அவரோட தம்பிக்கு தான் என்னோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆ, என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எம்டி சாரோட ரிலேஷனா? ஆமா பிரியா. என்னோட தங்கச்சிக்கும் அவரோட தம்பிக்கும் தான் மேரேஜ் ஆச்சு. ஆனா அது எதிர்பாராம நடந்த ஒரு கல்யாணம் தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆ, ஆமா பிரியா. இதுவரையும் இத பத்தி நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணது கிடையாது. பட் உங்ககிட்ட ஷேர் பண்ணா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு தோணுது. அதனால தான் சொன்னேன். சார், அப்போ கார்த்திக் சாரோட தம்பினா அ- ஆதி சாரா சொல்றீங்க? அவருக்கு தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. ம் ஆமா பிரியா. அவருதான். அவருக்கு தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவருக்கு தான் ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சு. சார், சாரி சார். நீங்க ஃபீல் பண்றதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரீசன் இருக்கும்னு எனக்கு தெரியல. பயப்படாதீங்க சார், அவருக்கு எதுவும் ஆகாது. அதான் இப்போ நல்லா இருக்கிறாருன்னு தானே சொன்னாங்க. ஆமா பிரியா. நல்ல வேளை அவரு நல்லா தான் இருக்காரு. அவர் எப்பவும் நல்லா இருக்கணும். உனக்கு தெரியாது பிரியா. என் தங்கச்சி பிறந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. எல்லா அப்பாக்குமே பெண் குழந்தைங்க பிறந்தா அவங்களுக்கு இன்னொரு அம்மாவே வந்து பிறந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனா எங்க அப்பா அப்படியே ஆப்போசிட் தெரியுமா. அவருக்கு என் தங்கச்சினா சுத்தமா பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஆனா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா. அவளுக்கு ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு பாசம் கிடைக்குதுன்னா அது ஆதி சார் கிட்ட இருந்து தான் அவளுக்கு கிடைச்சிருக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருந்தா தெரியுமா. ஆனா கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட். ஆனா என் தங்கச்சி நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பிரியா. ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றதுன்னு தெரியல. சார், உண்மையாவே உங்க தங்கச்சி மேல நீங்க இவ்வளோ பாசமா இருக்கிறது பார்க்குறப்போ எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க பயப்படாதீங்க சார். கண்டிப்பா ஆதி சார் சீக்கிரமா குணமாகி வருவாரு. பழையபடி உங்க தங்கச்சியும் அவரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க. இதுக்கப்புறம் தானே சார் அவங்க லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட தான் போறீங்க. என்ன பார்த்துட்டே இருங்களேன். நீங்க சொல்றது நடக்கும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு பிரியா. என் தங்கச்சியும் என் தங்கச்சி புருஷனும் ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணும். அவரு மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க உண்மையாவே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா. என் தங்கச்சிய அவ்வளவு தாங்குன்னு தாங்குறாரு. நாங்களே போய் எங்க தேடி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. தானா அமைஞ்ச கல்யாணமா இருந்தாலும் என் தங்கச்சிக்கு கடவுளா பார்த்து கொடுத்த கல்யாணம் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான் சார். நீங்க பயப்படாதீங்க. உங்க தங்கச்சி கண்டிப்பா நல்லா வாழ்வாங்க. ம் அவங்கள பார்க்குறப்ப உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு சார். நான்லாம் யாருமே இல்லாம அப்பா பாசத்துல மட்டும் வாழ்ந்த பொண்ணு. எனக்கும் இந்த மாதிரி ஃபேமிலிலாம் வேணும்னு ஆசையா இருக்கு சார். யார் ஒருத்தர் தான் தங்கச்சி மேலேயும் அம்மா மேலேயும் அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்க போற வைஃப் லக்கி தான் சார். உண்மையா அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அவங்க வைஃபை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட வைஃப் உண்மையாவே ரொம்ப லக்கி சார். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு தான். உங்களோட மொத்த பாசமும் அந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கும். அதை நீங்க பேசுறதுலே தெரியுது சார். உங்க தங்கச்சி மேல வச்சிருக்க பாசத்துல 10% அந்த பொண்ணு மேல வச்சா கூட அந்த பொண்ணு சந்தோஷமா இருப்பான். ஹலோ பிரியா.
என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க, உண்மையாவே உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுல மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. சரிங்க, ஆல்ரெடி 3 days லீவ் வேற போட்டுட்டேனா, ஒர்க் இருக்கு, போலாமா? ஆ ஓகே சார், போலாம். வாங்க அண்ணி. என்ன அண்ணி, இன்னமும் இப்படியே இருந்தா எப்படி? தம்பி தான் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, பயப்படாதீங்க அண்ணி, ஒன்றும் இல்லை. பழையபடி ஆதி தம்பி துரு துருன்னு எழுந்து ஓடுற காலம் சீக்கிரமா வந்துடும், பயப்படாதீங்க அண்ணி. ஆனா டாக்டர் தான் சொல்லியிருக்காங்களே அண்ணி, இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு படுத்துக்கிட்டே தான் இருக்கணும், வீல் சேர்ல தான் நடக்கணும், கால் எடுத்து நடக்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் கேட்குறப்பதான் அண்ணி கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைக்கு சீக்கிரமா சரியாகி பழையபடி வந்தானா அதுவே எங்களுக்கு போதும். அத்தை பயப்படாதீங்க அத்தை, மாமாக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. நாம டாக்டர் சொன்னதுக்கு முன்னாடியே மாமா எந்திரிச்சு நடப்பாரு, சீக்கிரமா குணமாயிடுவார் அத்தை. நீங்க ஆதி மாமாவை பத்தி தப்பா கணக்கு போட்டுட்டீங்க. ஆதி மாமாக்கு வில் பவர் ஜாஸ்தி அத்தை, அதனால அவருக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் ஆகாது. கண்டிப்பா சீக்கிரமா குணமாயிடுவாரு. ஆமா அண்ணி, மனசை போட்டு குழப்பாதீங்க. சரிங்க அண்ணி, இன்னைக்கு மத்தியானத்துக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா அண்ணி? எதுக்கு அண்ணி உங்களுக்கு வீண் சிரமம்? அணு வர கொண்டு வரேன்னு சொன்னா. என்ன அண்ணி நீங்க, இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? நான் செய்யறத மனசாரதான் அண்ணி செய்யறேன். அனிதா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சொந்தம் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த நல்லது கெட்டதுக்கும் நாங்க போனதில்லை அண்ணி, நாங்க 3 பேரு தான். ஆனா இப்ப அனிதா மூலமா எங்களுக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லாதீங்க அண்ணி, நான் மனசு நிறைவோட தான் எல்லாமே செய்யறேன். அச்சோ என்ன அண்ணி, நாங்க சாதாரணமா தான் சொன்னோம். எப்பவுமே நீங்க இந்த குடும்பத்தால் தான் அண்ணி, நீங்களே இனிமே செஞ்சு கொண்டு வாங்க, நான் எதுவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டேனே. சரிங்க அண்ணி, சாப்பிடுறீங்களா? பிள்ளைங்களா எங்க அண்ணி? அவங்கெல்லாம் ரூம் பக்கத்துல தான் அண்ணி இருந்தாங்க. வைஷுமா? சொல்லுங்க அத்தை. அம்மாடி, அந்த பக்கம் கவினும் அவனோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கம்மா, அவங்க 2 பேரையும் சாப்பிட கூட்டிட்டு வரியா? சரிங்க அத்தை, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. டேய் கவின், இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காத. அதான் இப்ப அண்ணா கொஞ்சம் ஓகேவா இருக்காருல்ல, அப்புறம் என்ன, கிளம்பி ஆபீஸ்க்கு வா. இன்னும் ஆபீஸ்க்கு வராம இங்கே இருக்கேன். இல்ல சுஜி, நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வரலான்னு தான் இருக்கேன். சரி சரி. ஏய் சஞ்சய் எங்கடி, நீ மட்டும் வந்திருக்க? தனியாவா வந்த? டேய் நான் எப்படிடா தனியா வருவேன்? அங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். சஞ்சய் வந்து ஆதி அண்ணாவை பாத்துட்டு வரேன்னு உள்ள போயிருக்கான். அவன் வரட்டும், அப்புறம் நீங்க இருக்கேன்னு சொன்னாங்களா, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிடி. ஏய் நீ 1 week தானே வந்திருந்த, ச்சே கடைசியில உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல சுஜி. இல்லடா, 2 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை ஹை லெவல்ல பண்ணணுமா, அதனால 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர சொல்றாங்க. இன்னும் நிறைய பார்ட் முடிக்க முடியலடா, அதனால நாங்களே தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். ஓ ஓகே ஓகே, அப்போ 2 months இங்க தான் இருப்பீங்களா? ஆமாடா. சரி சுஜி, நாளைக்குலாம் கண்டிப்பா நான் ஆபீஸ்க்கு வந்துருவேன். ஓகேடா. கவின். ஏய் வைஷு, வா வா. எப்போ வந்த? இப்பதான் கவின். ஆன்ட்டி வந்திருக்காங்களா? ஆமா கவின், நானும் அம்மாவும் தான் வந்தோம். என்னடா சொல்றா? அப்ப வைஷ்ணவியா உனக்கு பர்சனலாவும் தெரியுமா? அவங்க அம்மா கூட வந்திருக்கேன்னு சொல்றான். ஆமா சுஜி, உன்கிட்ட நான் சொல்லவே இல்லைல்ல, கார்த்திக் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்களோட வைஃபை கூட உனக்கு இன்ட்ரோ பண்ணனே, அனிதா அண்ணி. அனிதா அண்ணியோட ஓன் சிஸ்டர் தான் வைஷ்ணவி. ஓ அப்படியா? அப்ப நீங்க ரிலேஷன் தானா? அட பாவிங்களா, ஆபீஸ்ல பார்த்தா அப்படியாடா தெரியுது. ஏய் அப்படிலாம் இல்ல, ஆபீஸ்ல வந்தா அவ ஒர்க் தான் பாப்பா. என்னைக்காச்சும் ஏதாச்சும் டவுட்னா நான் தான் கூப்பிடுவேன், அவளாலாம் வரமாட்டான். சோ ரிலேஷன் படி பார்த்தா. கவினு, புரிஞ்சிருச்சு. அட பாவி, நீயாடா இது? என்ன பேசிக்கிறாங்க, ஒண்ணுமே புரியலையே. ஏய் சும்மா இருடி. என்ன வைஷு சொல்லு. கவின், அத உங்க 2 பேரையும் சாப்பிட வர சொன்னாங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே, நீ போ, நாங்க வரோம். என்ன வைஷு, நீ போ, நாங்க வரோம். ஓகே கவின். என்னது இது, இவங்க எப்போ ஆபீஸ்க்கு வந்தாங்களோ அப்ப இருந்து எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. நானா கவின் கிட்ட பேசணும்னு வந்தா கூட என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாரு, எப்பவும் அவங்க கிட்டே தான் பேசுறாரு. முன்னாடிலாம் நான் எப்ப வருவேன் என்கிட்ட பேசணும்னு நினைப்பாரு, ஆனா இப்பெல்லாம் நானே வந்தா கூட ஏன் பேசவே மாட்டேன்றாரு? அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரா? இல்ல ஒருவேளை நான் தான் தப்பா நினைக்கிறேனோ? ஒருவேளை அந்த நான்சி அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் இருக்குமோ? சாச்சா, இல்ல கவின் அந்த மாதிரிலாம் இல்ல. ஷோ, ஏன் வைஷு இப்படிலாம் யோசிக்கிற? கவின் கண்டிப்பா அந்த மாதிரிலாம் இல்ல, இவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஆமா,
ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஏய் என்னடி அப்படி பாக்குற? டே கவினு, லைட்டா டவுட் இருந்துச்சு, அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சுஜி இங்க பாரு. என்ன பாரு? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. காலேஜ்ல எத்தனை பேர் உன் பின்னாடி சுத்தி இருக்காங்க. ஆனா நீ என்ன பண்ணுவ? அவங்க பாஷையிலே அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி அப்படியே ரிட்டர்ன் போக வச்சிருவ. ஆனா கொஞ்ச நாளா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுடா. இப்பெல்லாம் நீ வைஷுவை பாக்குறத வச்சு உனக்குள்ள லைட்டா அந்த தாட் இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் இன்னைக்கு ரிலேஷன் சொன்ன பத்தியா, அதுல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ம் என்ன சொல்லு, என்ன லவ்வா? அதானே, என் சுஜி கண்ல இருந்து தப்ப முடியுமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அட பாவி, அப்போ உண்மையாவே லவ் தானா? எஸ். என்ன டபுள் சைடா இல்ல சிங்கிள் சைடா? ஃபர்ஸ்ட் சிங்கிளா தான் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 இப்போ டபுள் சைடு. பரவாயில்லையே. அட நீ வேறடி, டபுள் சைடுன்னு பேரு தான், ஆனா வாயை திறந்து இப்ப வரையும் அவ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல தெரியுமா? அந்த ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு மேடம்க்கு வலிக்குது. இப்ப வரையும் அந்த வார்த்தையை வாங்குறதுக்கு படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். இப்ப வரையும் சொல்லலடி. ஆனா நான் மட்டும் சொல்லலைன்னா மேடம்க்கு ஒரே ஃபீலிங்ஸ் வந்துடும். டேய், பொண்ணுங்க எப்பயுமே அப்படிதான். ஆனா நம்ப முடியலடா, உனக்கும் லவ் பண்ணலாம் தெரியுமா? ஏய் நானும் மனுஷன் தானடி, எனக்கும் லவ் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் நான் அவளை எப்ப தெரியுமா பார்த்தேன்? ஜோன்னு பேர மலையில அப்படியே ஜாலியா பட்டர்ஃப்ளை மாதிரி விளையாடிட்டு இருந்தாடி. அப்போ பார்த்து விழுந்தவன் தான். ஆனா அதுக்கப்புறம் தான் ரிலேஷன்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ என்னால இதுக்கப்புறம் விட முடியாதுன்னு நான் ஃபிளாட் ஆயிட்டேன்ப்பா. உன் காட்டுல மழை தாண்டா. ஒரே ஆபீஸ்ல ஒர்க்கு, உனக்கு கீழே வேற ரிப்போர்ட்டிங்கு. அந்த பொண்ணு என்ன பாடு படுத்துறியோ? ஏய் அப்படிலாம் இல்லடி, நானே 2 நிமிஷம் பேசலாம் வாடினா கூட வரமாட்டா. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சரியான கவின், பொண்ணுங்களை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அந்த பொண்ணு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாம வேணா இருக்கலாம். ஆனா அவ பாக்குற ஒவ்வொரு பார்வையிலையும் உன் மேல இருக்க லவ் நல்லாவே தெரியுது. நீ நல்லா அப்சர்வ் பண்ணி பாரு, உனக்கே தெரியும். ஆமா சுச்சி, எனக்கு தெரியும் அவ என்ன நிறைய லவ் பண்றான், அதுவும் எனக்கு தெரியும். ஆனா அவளுக்கு எந்த சுச்சுவேஷன்னால அது என்கிட்ட சொல்லாம இருக்கானோ எனக்கு தெரியும். அவளுக்கு என் மேல இருக்க லவ் சொல்றதுக்கு என்ன தடுக்குதுன்னு எனக்கு தெரியும். அது போக போக கண்டிப்பா நான் சால்வ் பண்றேன். அதுக்கு முன்னாடி என் தங்கச்சிங்க கல்யாணம் நடக்கணும்டி, அதனாலதான் வெயிட்டிங். சரி சரி, எனக்கு இப்பதான்டா கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வேற நீ லவ் பண்ற பொண்ணுலாம் தெரியாம அவ முன்னாடியே உன்கிட்ட வேற க்ளோஸா உட்காந்து பேசிட்டுலாம் இருக்கேன். என் புருஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவனுக்கு நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து தெரியும். ஆனா இவ அப்படி இல்லல்லடா. கண்டிப்பா நம்மள ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாளோன்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸோடய நடந்துக்கிறேன். அப்புறம் என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் கவின். என்ன சுஜி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, வைஷுவ பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாம 2 பேரும் உட்காந்து பேசுறத போய் அவ எதுக்கடி தப்பா நினைக்க போறா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவளதான் லவ் பண்றேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, அவளும் இந்த மாதிரி காலேஜ்ல எல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்கா. அதுவும் ஒரு கார்ப்பரேட்ல வேலை பார்க்கறான். அவ ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து உட்காந்து பேசினா அது தப்பான அர்த்தம் தான் இருக்கும்னு நினைப்பாளா? என்னடி நீ? அதெல்லாம் இல்ல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸான்னு கூட என்கிட்ட வந்து கேட்டாலே ஆமான்னு சொல்லியிருக்கேன். சோ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மள எப்படி அதுக்கு மேல அவன் நினைச்சு பாப்பா? லூசா நீ? இப்படி எல்லாம் நினைக்காத. என் வைஷு அந்த மாதிரி கிடையாது. அவளுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். என்ன அவ்வளவு நம்புறா தெரியுமா? அவளுக்கு என்னைக்கும் என் மேல கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. சோ தேவையில்லாம அதையும் இதையும் போட்டு யோசிக்காத. இல்லடா, அது யூஸ்வலாவே எவ்வளவுதான் லவ் இருந்தாலும் டக்குன்னு இப்படி பாக்குறப்போ லைட்டா உங்க மனசுல தோணலாம்ல, அதனால சொல்றேன். ஆனா நீ இவ்வளவு கான்பிடென்டா இருக்கப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல சுச்சி, மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வைஷு அப்படி இல்ல. எப்பவும் என் வைஷுவ பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னைக்கும் ஒரு செகண்ட் கூட என்ன அவ தப்பா நினைக்க மாட்டாடி. சோ தேவையில்லாம யோசிக்காத, சரியா? வா போலாம். அப்போ ஓகேடா. இவர் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காரே. ஹலோ, சொல்லுங்க சார். அனிதா பிஸியா இருக்கீங்களா? அதான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்ல சார், அதான். என்னாச்சு சார், சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல அனிதா, அன்னைக்கு வந்தவங்கள நாம பேசி வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டோம். இப்ப என்னன்னா இன்னைக்கு திரும்பவும் வந்திருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எத்தனை முறை வேண்டான்னு சொன்னாலும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க.
சார் எனக்கும் அதுதான் சார் புரியல. இப்போ நம்ம கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னா அவங்க நம்மள எதுக்கு சார் காண்டாக்ட் பண்ணணும்? பிகாஸ் நம்ம ஒரு மேனேஜர் அவ்வளோதானே சார். அவங்க ப்ராஜெக்ட் கொடுக்க மாதிரி இருந்தா கிளைண்ட்டாவே இருந்தா கண்டிப்பா எம்டிஸை தானே சார் அவங்க காண்டாக்ட் பண்ணணும். அதுவும் ஃபார்மலான ஒரு மெயில் கூட வரல, பர்சனலா வந்து நம்மள பார்க்குறாங்கன்னா இதுல ஏதோ தப்பா இருக்குல்ல சார். என்னன்னே புரியல. நாம அதனால தான் ரிஜெக்ட் பண்ணோம். திரும்ப திரும்ப வந்து அப்ரோச் பண்றாங்கன்னா என்ன சார் பண்றது? ஆமா அனிதா, அது எனக்கு தப்பா பட்டனால தான் உங்ககிட்டயும் பேசி அது வேண்டான்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டோம். பட் இன்னைக்கும் வந்து அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் நான் வேண்டான்னு தான் சொல்லி அனுப்பியிருக்கேன். எனக்கு என்னமோ அனிதா, அவங்க ஏதோ நம்ம கிட்ட தப்பான விஷயம் ஏதாச்சும் எதிர்பார்க்கறாங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது அஃபிஷியலா எதுவுமே மூவ் ஆகல. அன்அஃபிஷியலா நம்மள காண்டாக்ட் பண்ணி பண்றாங்கன்னா சம்திங் இஸ் ஃபிஷி. அதான் எனக்கு ஒரு டவுட்டா இருந்துகிட்டே இருக்கு. ஆமாம் சார், எனக்குமே அந்த டவுட் இருக்கு. ஒன்று பண்ணலாம் சார். இன்னைக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டீங்கல்ல, கண்டிப்பாக நான் இன்னும் 2 டேஸில் ஆஃபீஸ் வந்துடுவேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளை மீட் பண்ணாங்கன்னா நம்ம வேற ஒரு பிளான் போடலாம் சார். இதை இப்படியே விடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். ஸோ நம்ம வேற மாதிரி இது மூவ் பண்ணி பார்க்கலாம் சார். ஓகே அனிதா. நீங்க இத கார்த்திக் சார் கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை சார், நான் இதை பற்றி அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல, திரும்பி வரமாட்டாங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்னன்னா இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. சார் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நான் அவர்கிட்ட சொன்னால் ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் சார். இது ஆஃபீஸ் டென்ஷனும் அவருக்கு அதிகமாக ஆகும். தேவையில்லாமல் நிறைய யோசிப்பாங்க. சார் இதை தான், அது மட்டும் இல்லை, இதை நம்ம எம்டிஸ் கிட்ட கொண்டு போனோம்னா இதோட மூமெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் சார். அது நாம என்னன்னு கண்டுபிடிக்கணும் சார். ஸோ நாம முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணலாம் சார். அப்படியும் முடியாத பட்சத்தில் அவங்க கிட்ட கேட்கலாமா? கரெக்ட் தான் அனிதா. அவங்க இன்னைக்கு நான் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா நாம வேற மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே சார். ஓகே அனிதா, பாய். பாய் சார். என்னவா இருக்கும்? எதுக்கு ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப வந்து ம் இதுல வேற ஏதாச்சும் இருக்குமா? என்ன பண்றது? அனிதா, ம், ஆ என்னங்க? என்ன அனிதா பண்ணிட்டு இருக்கேன்? தனியா இங்க வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கேன். அத ஆபீஸ்ல இருந்து சத்யா சார் கால் பண்ணாரு. அதான். ஓ, ஓகே ஓகே. ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? இல்லையே. ஏங்க? இல்ல, ஒரு மாதிரி நான் வரதுக்கு முன்னாடி ஏதோ பதட்டமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்ததுக்கு அப்புறமும் ஏதோ தன்னால பேசிட்டு இருந்தேன். அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நார்மல் தான். ப்ராஜெக்ட் பத்தி தான் கேட்டுட்டு இருந்தாரு. வேற எதுவும் இல்லை. அனிதா, உன் முகமே சரியில்லை. உண்மையாவே எதுவும் ப்ராப்ளம் இல்லை தானே? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க எதுக்காக தேவையில்லாம அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ராஜெக்ட் ஏதாச்சும் முடிக்க முடியாதா? அதை பத்தி ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவையில்லாம பார்த்தீங்களா, இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிடலாம். நான் அதை பத்தி பேசல. அவருக்கு ஒரு டவுட் இருந்தது, அதாங்க கேட்டாரு. விடுங்க. இப்போ என்ன ஆச்சு? ம், சரி சரி. அங்க உன்னோட அம்மா வந்திருக்காங்க, போலாம் வா. ஓ, போலாம்.